விஆர் நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் கேந்திர வித்யாலயா சங்கதன் மற்றும் நவோதயா வித்யாலயா சமிதி இந்த இரண்டு பள்ளிகளிலும் இருந்து வந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்த தகவல்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஜாபில் டீச்சிங் மற்றும் நான் டீச்சிங் ஜாப்கள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டில் உள்ள ஜாபானது கேந்திர வித்யாலயா பள்ளியிலும் மற்ற ஸ்டேட்டில் உள்ள ஜாப்கள்னு பார்த்தீங்கன்னா நவோதயா பள்ளியிலும் வேலைவாய்ப்புகள் உள்ளன. இந்த இரண்டு பள்ளிகளுக்குமான வேலைகளை தனித்தனியாக பிரித்து கொடுத்துள்ளார்கள். இதில் என்னென்ன மாதிரியான வேலைவாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சரில் எந்தெந்த சப்ஜெக்டுக்கான வேக்கன்சி உள்ளது என்பதை இங்கு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹிந்தி, இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோடெக்னாலஜி போன்ற சப்ஜெக்டுகளுக்கான ஜாப் வேக்கன்சி உள்ளது. அதே போன்று NVSலையும் KVSயில் கொடுக்கப்பட்டுள்ள சப்ஜெக்டுகள் அனைத்தும் இதிலும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் பயோடெக்னாலஜிக்கு பதிலாக ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் இருவரும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் KVSக்கான சப்ஜெக்டுகள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சான்ஸ்கிரிட், சோசியல் ஸ்டடீஸ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், ஆர்ட் எஜுகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்பெஷல் எஜுகேட்டர் போன்ற சப்ஜெக்டுகளுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து KVSல மட்டும் லைப்ரரிக்கான வேக்கன்சி உள்ளது. அடுத்து ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் NVSக்கான சப்ஜெக்டுகள்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இங்கிலீஷ், சோசியல் ஸ்டடீஸ், மேத்தமேட்டிக்ஸ், சயின்ஸ், TGT ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேல் மற்றும் ஃபீமேலுக்கான ஜாப்ஸும், TGT ஆர்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ், TGT மியூசிக், லைப்ரரி, ஸ்பெஷல் எஜுகேட்டர் போன்ற ஜாப் வேக்கன்சியும். அடுத்து பிரைமரி டீச்சருக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் இங்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் டீச்சிங் போஸ்ட் KVSல என்னென்ன மாதிரியான போஸ்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஃபினான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் என்ஜினியர், அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், ஸ்டெனோ கிரேட் 1, ஸ்டெனோ கிரேட் 2க்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போன்று NVSல நான் டீச்சிங் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட், லேப் அட்டண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் போன்ற வேலைகளுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வேலைகளுக்கான கல்வி தகுதியை குறித்து இப்போது பார்ப்போம். அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனருக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை மாஸ்டர் டிகிரியுடன் BEd முடித்திருக்க வேண்டும். மேலும் 3 வருடம் பிரின்சிபலாக ஒர்க் பண்ணியிருக்க வேண்டும்னும், இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை 45 வயதிற்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பிரின்சிபலுக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை மாஸ்டர் டிகிரியுடன் BEd முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம், அல்லது வேறு என்னென்ன கோர்ஸ் முடித்தவர்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் என்பதை இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான வயது வரம்பை பொறுத்தவரை 35 வயது முதல் 50 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து வைஸ் பிரின்சிபலுக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை மாஸ்டர் டிகிரியுடன் BEd முடித்திருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும். மேலும் வேறு என்னென்ன மாதிரியான கோர்ஸ் முடித்திருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை 35 வயது முதல் 45 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை மாஸ்டர் டிகிரியுடன் BEd முடித்திருக்க வேண்டும். இந்த ஜாபுக்கான வயது வரம்பை பொறுத்தவரை 40 வயதிற்கு உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஃபினான்ஸ் ஆஃபீஸர், இதற்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் முடித்திருக்க வேண்டும், 4 வருட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான வயது வரம்பை பொறுத்தவரை 35 வயதிற்குள் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். அடுத்து அசிஸ்டண்ட் என்ஜினியருக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை கிராஜுவேட்டில் சிவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 35, 2 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அடுத்து அசிஸ்டண்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கான
கல்வி தகுதியை பொறுத்தவரை பேச்சுலர் டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பு 35. 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அடுத்து ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை மாஸ்டர் டிகிரியில் என்னென்ன சப்ஜெக்ட் முடித்திருந்தால் விண்ணப்பிக்கலாம் என்பதை கொடுத்துருக்காங்க. அடுத்து சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை பேச்சுலர் டிகிரி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வயது வரம்பை பொறுத்தவரை 30 வயதுக்குட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம். 3 வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும். அடுத்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2க்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை கிராஜுவேட் முடித்து ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை 12th பாஸ் பண்ணி இருக்க வேண்டும் என்பதையும் அடிஷ்னல் ஸ்கில்லாக டைப்பிங் தெரிந்திருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து லேப் அட்டண்டண்ட்டுக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை 10th பாஸ் பண்ணி இருக்க வேண்டும். அதனுடன் டிப்ளமோ டெக்னீஷியன் சர்டிஃபிகேட் இருக்க வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கான கல்வி தகுதியை பொறுத்தவரை 10th பாஸ் பண்ணி இருந்தால் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 30 வயதிற்குட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கம்யூனிட்டி மற்றும் போஸ்டிங்க்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை தெரிந்து கொண்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் மற்றும் எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான எக்ஸாம் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. பட் ப்ராசஸிங் ஃபீஸ் 500 ருபீஸ் பே பண்ண வேண்டும். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி படித்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.